கண்டிப்பா தமிழகம் போதையில எந்த அளவுக்கு அதிகமான பிரச்சனைகளை எதிர்நோக்கிட்டு இருக்குன்னு தெரியும். குறிப்பா பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கூல் பசங்கள்ல இருந்து 16 வயசுல இருந்து இந்த போதை கலாச்சாரம் அதிகமா போயிட்டே இருக்கு. முதலமைச்சர் டிஜிபியை போட்டோன்னு சொல்றாங்க, டெப்டி கமிஷனரை போட்டோங்கிறாங்க, எல்லாரும் போட்டாங்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு இதே பிரச்சனை இது மாதிரி நடக்கும் பொழுது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி சிஎம் ஒரு பெரிய ஆலோசனை நடத்திருப்பாரு. அது ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் நிப்பாட்டிட்டு ஒட்டுமொத்த இளைஞர்கள் கூட்டமும் முக்கியமாக பள்ளி கல்வித்துறையிலிருந்தே இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. அந்த போதை பழக்கம் தான் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் ஒரு கொலையை கூட செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப 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 ஒரு கலாச்சாரமாக மாறிட்டு இருக்கு. இதை மிகப்பெரிய இந்த ஒரு இன்சிடென்ட்லேருந்து நம்ம தமிழ்நாடு யங்ஸ்டர்ஸை எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டுருக்குன்னு புரியுது. ஸ்போர்ட்ஸை அதிகமாக பள்ளி கல்வித்துறை கொண்டு வரணும். வெறும் சும்மா இனாகிரேஷனோட முடிக்கக்கூடாது. பிரேசிலில் இந்த மாதிரி நிறைய இஷ்யூகள் இருந்துச்சு. இதே மாதிரி கலாச்சாரம் இருக்கும்போது பிரேசில் ஒரு ஸ்போர்ட்ஸை பள்ளி கல்வித்துறையில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஸ்போர்ட்ஸை கொண்டு ஃபுட்பால் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இங்கே விளையாட்டுத்துறை ஒரு ஜஸ்ட் ஒரு இனாகிரேஷன் லெவலில் தான் இருக்கே தவிர ஒரு டீப்பாக வில்லேஜ் லெவலில் போல. கண்டிப்பாக 16 வயசுலேருந்தே மாணவர்களுக்கும் கல்லூரி இளைஞர்களுக்கும் ஸ்போர்ட்ஸை அதிகமாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுடைய ஹைப்பர் ஆக்டிவை ஒருநிலைப்படுத்தணுங்கிறது முக்கியமான விஷயம். முக்கியமாக இந்த ட்ரக்ஸ் கல்ச்சர் இருக்க பார்த்தீங்களா, இதுக்குடைய விற்கக்கூடியவங்க இது வரைக்கும் யாரும் கைது செய்யப்படவே இல்லை. இதுக்குள்ளே அரசியல் இருக்கா இல்லை ஆளுங்கட்சி பிரமுகர்கள் இருக்காங்களா என்ன எதுவுமே தெரியல. காவல்துறை இது வரைக்கும் யாருமே கைது செய்யாமல் இதை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்கள மட்டுமே கைது செஞ்சுட்டு இருக்காங்க. இதை விற்கிறவங்க யார்? அப்போ இதை வித்துட்டு யார்? ஒரு அரசியல்வாதிக்கு தெரியாதா? ஒரு எம்எல்ஏக்கு தெரியாதா? ஒரு எம்பிக்கு தெரியாதா? ஒரு முதலமைச்சருக்கு தெரியாதா? இல்லை ஒரு சாதாரண திமுக இருக்க எம்எல்ஏக்கு ஒரு தெருவில் என்ன நடக்குதுன்னு தெரியுது. அப்போனா ட்ரக்ஸ் எங்கெங்கே விற்கிட்டு இருக்காங்க? ஸ்கூல் பக்கத்தில் விற்கிறாங்களா, இல்லை காலேஜ் பக்கத்தில் விற்கிறாங்களா, இல்லை தெரு விற்கிறாங்களாங்கிறது ஒரு ஆளுங்கட்சிக்கு தெரியாதா? அப்போ எந்த அளவுக்கு பஞ்சாபோட மோசமாக தமிழ்நாடு போயிட்டு இருக்கு. ஒன்று மது, இல்லைன்னா போதை. 60,000 கோடி நோக்கி மது போதையை கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது என்ன சொல்றது, ஒரு ரொம்ப ரொம்ப இது வலியும் மீறிய ஒரு செயலாக இருக்கு. கண்டிப்பாக நம்மளுடைய இளைஞர்கள் நல்வழிப்படுத்தணும். கண்டிப்பாக நம்மளுடைய இளைஞர்கள் ஒரு சேர எல்லாரும் அரசியல் படுத்தணும். ஓட் பேங்காக பார்க்குறாங்க. அவங்களுடைய எதிர்காலம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இந்த ஒரு இன்சிடென்ட் இல்லை, இது மாதிரி கண்ணுக்கு தெரியாத பல இன்சிடென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லை, பெண்களுடைய பாதுகாப்பு இதில் தான் இருக்குது. 60,000 கோடி ரூபாய் டாஸ்மாக் சேல்ஸ் முக்கியம் இல்லை, அது எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் போதை சேல்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு தெரியல. ட்ரக்ஸ் எத்தனை லட்சம் கோடி சேல்ஸ் ஆகிட்டு இருக்குன்னு தெரியல. அதுக்குள்ளே தான் பெண்ணுடைய பாதுகாப்பு. நாளைக்கு இதே மாதிரி ட்ரக்ஸ் பண்ணிட்டு நாளைக்கு ரேப்புகள் அதிகமாக நடக்கக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை தமிழ்நாடு காவல்துறையில் முதலமைச்சரே டைரெக்டாக இதில் இறங்கி ஒவ்வொரு எஸ்பிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எப்படி கியூ பிரான்ச் செயல்படுச்சோ ஒரு நேரத்தில் எப்படி மது ஒழிப்புக்கு செயல்படுறாங்களோ இந்த மாதிரி ட்ரக்ஸ் ஒழிப்புக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணி நம்ம இளைஞர்களை காப்பாற்றணுங்கிறது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை. இது சம்பந்தமாக தலைவர் ஆல்ரெடி அறிக்கை விட்டுருக்காரு. இது சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய போராட்டம் தலைவர்கிட்ட கேட்டு நாங்கள் நடத்துவோம்.